மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் மக்களே. நித்திய கல்யாணி ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சப்ஸ்கிரைபர் நம்ம குடும்பத்துல இணைஞ்சிருக்காங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 31. பவளக்கொடி பருவ காய்ச்சலில் இரவெல்லாம் தலையணையோடு உருள வீட்டு வேலையில் கவனம் போய் படிப்பில் சுத்தமாக எண்ணம் இல்லாமல் சதா சர்வமும் மணிகண்டன் கொடுத்த முத்த மயக்கத்தில் சுற்றினாள். அவளை சொல்லியும் தவறில்லை. வயதுக்கு வந்த பெண்ணை கவனிக்க தாய் இல்லை, தந்தை இருந்தும் பயனில்லை. வளர்த்த பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் தாயுமானவனாக இருக்கிறான் ஒருவன். அவனும் இவள் மேல் உள்ள நம்பிக்கையில் கண்காணிக்க தவறினான். எல்லாமே சேர்ந்து மணிகண்டன் அள்ளி அள்ளி கொடுக்கும் காதல் பாசம் தாபத்தில் பித்து கொள்கிறாள். வாரத்தில் ஞாயிறு மட்டுமே பள்ளி விடுமுறை இருக்க மற்ற நாள் எல்லாம் பள்ளி என்று மாறன் காலை மாலை கொண்டு விடுவதோடு சரி. இவள் மணிகண்டனோடு அதிகம் ஊர் சுற்ற ஆரம்பித்தாள். மணி, நாளைக்கு உனக்கு வேலை இருக்காடா? ஏண்டி, ரொம்ப நாள் ஆகுது, வெளியில கூட்டிட்டு போறியா? எருமை, போன வாரம் தானே போனோம். உனக்கு என் மேல ஆசையே இல்ல. போ, என்கிட்ட பேசாத. தினமும் நடக்கும் கதைதானே இது. ஆண்களுக்கு காதலும் ஒரு வேலை போலதான். உண்மையாகவே காதலிப்பவனாக இருந்தாலும் தன் வேலை நேரம் போகவே காதலியை நினைப்பான். அதுவேதான் கணவனான பின்னும் தொடர்கிறது. பெண்கள் அப்படியல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் மன கஷ்டங்கள் இருந்தாலும் காதல் தான் அவர்களுக்கு தலையாய கடமை. அதனாலேயே மனைவியானதும் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள். என்ன மக்களே, நான் சொல்றது சரியா? மணிகண்டன் உண்மையாக உயிராகத்தான் காதலிக்கிறான் பவளக்கொடியை. ஆனால் காதலித்துக் கொண்டே இருந்தால் அவளை சுமக்கும் மனதுக்கு கீழ் வயிறு என்று ஒன்று உள்ளதே, அதையும் பார்க்க உழைக்க வேண்டுமே. கையில் கொஞ்சம் காசு சேரும் வரை இருவரும் யார் கண்ணிலும் பட்டிடக்கூடாது என்றும் தான் இருவரும் தனியாக சந்திப்பதை குறைத்துக் கொள்ள முடிவெடுத்திருந்தான். சரிடி, நாளைக்கு போவோம். எங்க போகணும்னு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி லீவ் சொல்லிட்டு வரேன். எனக்கு பாதி நாள்லாம் பத்தவே இல்லடா. உன் கூட நாள் பூரா இருக்கணும். பரவு வயதுக்காரி விரகத்தாபத்தில் ஏங்கி தவித்தாள். தங்கம், அதுக்கு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துல தட்டி தூக்கிட்டு ஓடிடுவேன் என் அழகு சிலைய. அவள் கண்ணம் கிள்ளி இவன் உதட்டில் ஒற்றி கொண்டான். எப்போடா? ஏக்கமாக அவனை அண்ணாந்து பார்க்க சீக்கிரமே. அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், ஏண்டி, நம்ம ஊர்ல அத்தான்னு தானே புருஷனை கூப்பிடுவாங்க. மேடம் அதெல்லாம் எப்போ கூப்பிட்டு பழக போறீங்க? ஐயா போடா, அத்தானா அத்தான், என்னவோ அதெல்லாம் சொல்ல வரலடா. சரி தங்கம், நாளைக்கு ரெடியாயிரு, வெளியில போலாம், ஓகேவா? தினமும் மாலை மாறனோடு வரும் மணி ஏதாச்சும் சாக்கு காட்டி தனியாக 10 நிமிடமாவது பவளத்திடம் பேசி விடுவான். அப்படி பேசும்போதுதான் இது போல கொஞ்சல்கள் நடக்கும். தனியாக கைபேசி இல்லாத பவளக்கொடிக்கு காதலனுடன் இருக்கும் தனிமை போதவில்லை. மாறன் இவளுக்காக எது செய்தாலும் மணிகண்டன் அதை தகப்பன் ஸ்தானத்தில் செய்கிறான் என்று இவளுக்கு சொல்லி இவளும் அவன் மேல் வந்த உணர்விற்கு நண்பன் தகப்பன் என்ற பெயர் வைத்து விட்டாள். இதனால் பவளத்தின் மொத்த காதல் தாபங்களும் மணிகண்டன் ஒருவனே முழுமையாக அனுபவித்தான். மணி, டேய் மணி, இத வரேன்டா. அவசரமாக வாசலில் வந்து நிற்கும் மணிமாறனை புரியாது பார்த்தான். ஒண்ணுலடா, அப்பா சடனா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்பவே கிளம்பணுமா? வரலன்னு சொன்னா கூட விட மாட்டேங்கிறாங்கடா. இப்ப போட நைட் ஆயிடும் வர்றதுக்கு. நீ கொஞ்சம் பவளக்கொடிய போய் பாத்துக்கிறியாடா ப்ளீஸ்? லூசாடா நீ? எனக்கும் அவ முக்கியம்தான். நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாடா. சரிடா, சாயந்தரம் நான் உனக்கு கால் பண்றேன். அவ முகம் பார்க்காம எனக்கு சோறே இறங்காதுடா. இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் என்றவன் கண்கள் கலங்க ஒரு நிமிடம் மணிக்கே என்னவோ போலானது. என்ன மாறா, இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு? நான் 2 வேளையும் உனக்கு போன் போடுறேன். இப்போ காலையில போனதுமே பண்றேன். நீ தனியா வந்து பேசு. எனக்கு உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குடா. உன் பிரியம் அவளுக்கு புரியாதுடா. தயங்கி பேசிவிட்டான் மணிகண்டன். நான் உன் நேசத்தை அவள் பார்வைக்கு சென்றடைய விடவில்லை என்பதை மறைத்து
மறைத்துதான் அவளுக்கு புரியாது என்று பூசி மொழிகினான். அவ குழந்தடா, அவளுக்கு புரியாட்டி என்ன, புரிய வேண்டிய வயசுல நீ சொல்லு, நீ அவளுக்கு அண்ணன் மாதிரி தானே மச்சான் என்றவன் புன்னகை முகமாக தன் கையில் இருக்கும் பிச்சிப்பூ ஒரு சரத்தை அவன் கையில் திணித்தவன் கூடவே ஒரு வெள்ளைக்கல் மூக்குத்தியை கொடுத்து, இத நான் அவளுக்காகத்தான் வாங்கினேன், இன்னைக்கு ஏதோ நல்ல நாளா, அதான் கோயிலுக்கு போறோம், நீ அவளை கூட்டிட்டு போய் இன்னைக்கே மூக்கு குத்தி விடுறியா? பதில் பேசாமல் வாங்கி கொண்டான். எப்போதும் போல அவள் பள்ளி சீருடையில் கிளம்பி நிற்க மாறனை எதிர்பார்த்து, ஆனால் மணிகண்டன் மட்டுமே வர எப்போதும் மணியை பார்த்தால் திருட்டுத்தனமாக ஜொல்லூற்றி கொண்டு பார்க்கும் பார்வை இன்று மாறனை தேடி அலைந்தது. காலையில் மணிகண்டனுடன் வெளியே செல்ல போகிறோம் என்று குஷியில் இருந்தவளுக்கு மாறனை காணாமல் சந்தோஷம் மொத்தமும் வடிந்தது. ஓய் பொண்டாட்டி, இந்த கருப்பு சட்டையில என்ன பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்குவன்னு பார்த்தா தூணோட தூணா நிக்கிற, மாறா வரலையா? மணிகண்டனின் கைகள் இறுகியது. ஏன் என்ன என்ன பார்க்க வராம அவனுக்கு என்ன வேலை? போன் பண்ணி கொடுக்கறேன், நீயே கேட்டுக்கோ. ஆண்கள் இருவருமே ஆண்ட்ராய்டு போன் கையில் வைத்திருக்க இவன் அழைக்கவும் மாறன் ஓடி வந்து இவர்கள் கிளம்ப ஏற்பாடு செய்திருந்த வண்டிக்குள் அமர்ந்து அழைப்பை ஏற்க அவன் கண்டது பவளக்கொடியின் அழுது சிவந்த மூக்கைத்தான். ஏய், என்னடி மூக்கு மிளகா மாதிரி சிவந்து பல பலன் இருக்கு, ஏன் வரல? விசும்பி கொண்டே கேட்டாள். பாவம், அவளும் விவரம் தெரிந்து இருவரும் கைப்பிடித்து சுற்றி திரியும் காலம் தொட்டு காலையில் அவள் முகம் பார்க்காமல் அவனுக்கு விடியாது, மாலை அவன் மடி சாயாமல் இவளுக்கு பொழுது சாயாது. அவசரமா ஏதோ வேண்டுதல்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்கடி, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடி, அழுகாதடி பிளீஸ். மனசே சரியில்லை மாறா. ஏன், என்னாச்சு? கனவுல ஏதோ கருப்பு உருவம் வந்து என்ன உன்கிட்ட இருந்து இழுத்துட்டு போகுது, பயந்து எந்திரிச்சிட்டேன் தெரியுமா? உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தா நீயும் வரலங்கிற, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாறா என்றவன் தன் முன் நெற்றியை தேய்த்து, சரி ஒன்னு பண்ணு, நீ இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம், வீட்லயே இரு, நான் மணிக்கிட்ட பேசிட்டு வரேன், நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, ஓடு. என்றவள் உள்ளே செல்ல இவர்களின் பேச்சை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மணியை, மச்சான் இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? டேய், என்ன பண்ணணும்னு சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நான் வர வரைக்கும் கொடி கூட. இவனோ நண்பனை தன் காதலுக்காக தொந்தரவு செய்கிறோம் என்று தயங்க, ஆனால் அவனுக்கோ மாறனை ஏமாற்றும் குற்ற உணர்வு துளியும் இல்லாமல், நீயா உருகுனா அதுக்கு நானா பொறுப்பு, அவ எனக்கு மட்டும்தான் உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டவன் மாறன் சொல்லுவதற்கெல்லாம் அமைதியாக மண்டையை ஆட்டினான். அதற்குள் மாறன் வீட்டில் அவனை அழைக்க இவனோ கோயில் இறங்கி அழைப்பு விடுக்கிறேன் என்று வைத்து விட்டான். எப்போதும் போல் பாவாடை சட்டையில் வந்தவளிடம், என்னடி வெளியில போக வேண்டாமா? இல்லடா, எனக்கு உன் கூடவே இருந்தா மட்டும் போதும், அதான் அவன் லீவ் போட சொல்லிட்டானே, இங்கே உட்காந்து உன் கை பிடிச்சுக்கிட்டே பேசலாம் என்றவள் ஆசை புரிந்தவன் தலையை கோதி தன் உணர்வை அடுக்க பெரும்பாடுபட்டான். நான் அவ்வளோ நல்லவன் இல்லம்மா, போய் தாவணி கட்டிக்கோ, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் உன்ன. தன் பைக் டேங்க் கவரை திறந்தவன் மாறன் கொடுத்த பூவை அவளிடம் நீட்ட, ஐ பிச்சி பூ, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த பூ பிடிக்கும்னு? என்னை விட நான் அதிகமா ஒன்னத்தான் நினைச்சிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதாடி? எப்படி தெரியுங்கிற, இப்படித்தான் இந்த புள்ள ஏமாந்து போறாளுங்க மக்களே. வெட்க புன்னகையோடு மணிகண்டன் கையை தொட்டு தடவி பூ வாங்கி போனவளை புன்சிரிப்போடு இவன் பார்க்க, மணியத்தான் குரல் வந்த திசையை பார்த்தவன் இமை மூட மறந்து நின்றான். குங்கும சிவப்பில் பாவாடை ரவிக்கு அணிந்து அதற்கு ஏற்றாற் போல சந்தன நிற தாவணி அணிந்து தலை சீவி பின்னல் போட்டு அதில் இவன் கொடுத்த பிச்சி பூசூடி காதில் வெள்ளை பாசி தோடு, கழுத்தில் குட்டியாக அதே போல் வெள்ளை பாசி மாலை, கையில் 2 சிவப்பு ஜிகுனா கண்ணாடி வளையல், காலில் மெலிதாக நூல் போன்ற கொலுசு, கொழுக்கட்டை போல பஞ்சு உடம்பில் வந்தவளை பார்த்து மூச்சு முட்டித்தான் போனான். ஓய் பொண்டாட்டி, இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? அது மணி அத்தான்னு என்றவள் அநியாயத்துக்கு வெட்கப்பட்டு சினுங்க இவனுக்கோ அவஸ்தை தாங்காது இழுத்து அணைத்து கொண்டான் தன்னவளை.
உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன்டி, கிளம்புவோமா என்று அவளை அழைத்து கொண்டு ஒரு மூக்கு குத்த வைத்த வழியில் துடிக்கும் அவளுக்கு பனிக்குள் வரை வாங்கி வீட்டிற்கு அழைத்து வந்தவன். இருவருமாக சேர்ந்து மணிகண்டன் போனில் 100 போட்டோக்கள் எடுத்துக்கொண்டார்கள் விதவிதமாக. பவளக்கொடி இரவு கனவு வந்தது முதல் ஏதோ கலக்கத்தில் இருந்தவள் பின்பு காலை மாறனை போனில் பார்த்தது. அடுத்து மணி கொடுத்த பிச்சி பூ மூக்குத்தி என்று அவள் நிலைமை முற்றிலுமாக தற்போது மாறி இருந்தது. அதில் மாறன் வேறு அவ்வப்போது அவளுக்கு மணி போனில் மெசேஜ் போட்டவன் உணர்ந்து கொண்டான் அவளுக்கு தனியாக போன் வாங்கி தர வேண்டிய அவசியத்தை. மாறா, வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டு தூங்குறேன், அப்புறம் பேசவா என்று இவள் அனுப்பி இருக்க, மாறனோ பாவம் இரவு தூங்கவில்லை. அவளாக அழைக்கட்டும் என்று இவன் அவளுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு கொண்டிருந்தான். இப்ப போதுமா என்ன? பின்ன மாறா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தானே மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஐயா, பார்த்தாலே தெரியுது, எனக்கு உன் கை பிடிச்சு தோல் செஞ்சு பேசணும் அத்தான். அதுக்காக தான் மாறா கிட்ட தூங்க போறேன்னு பொய் சொன்னேன். ஒருவரை முட்டாளாக்குவது சுலபம், ஆனால் நாம் ஏமாந்து நிற்கும் போதுதான் முட்டாளானது நாம் தான் என்று தெரிய வரும். அத்தியாயம் 32. இருவருமாக ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உணவை ஊட்டி மட்ட மத்தியானத்தை நடு இரவு போல காதலில் ஜொலிக்க வைக்க, சரிடா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டா? ஏன், தூங்கணுமா? அவள் இவனுக்கு தரையில் பாய் விரித்து 2 தலையணை வைத்து உடை மாற்ற எந்திரித்தாள். எட்டி அவள் கையை பிடித்த மணிகண்டன், தூங்க போறியா? எது தூங்குறதா? நான் தான் தினமும் தானே தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தனிமையா ஜாலியா உன்னோட நான் பேசியே சலிக்கணும். அது ஒண்ணுதான்டா என் ஆசை. அப்போ இதே ட்ரெஸ்ல இரேன், ஒரு மாதிரி ரொம்ப அழகா புதுசா பொண்ணு மாதிரி தெரியுறடி. அவள் அருகில் ஒட்டி அமர்ந்தவள் அவனை முறைத்து கொண்டே, அப்போ இவ்வளோ நாள் என்ன பார்க்க பொண்ணு மாதிரி இல்லைன்னு சொல்றியாடா? அட அப்படி இல்லடி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நெத்தி, குங்குமம், தலை நிறைய பூவு, தாவணி எல்லாம் சேர்த்து மூச்சு முட்ட வைக்கிறடி. பேசிக்கொண்டே மணிகண்டன் அவள் அதரத்தை நோக்கி குனிய, அவளும் தலையை சரித்து அவனுக்கு வாகாக கொடுத்தாள். இடைவிடாத இதழ் முத்தம். ஆரஞ்சு சிலையை உறிஞ்சுவது போல சப்பியே தின்றான் அவள் இதழை. மணிகண்டன் கூட தேவலாம் போல பவளக்கொடி கண்கள் சொருகி அவன் பிடரிக்குள் விரல்கள் நுழைத்து அவன் சிகையை அலைந்து அவன் மூச்சுக்கு நகர பார்க்க, இவளோ அழுத்தி இருவர் சுவாசமும் ஒன்றாக கலந்து நுரையீரல் வரை தீண்டி சென்றது காதல். சா பொண்டாட்டி, எனக்கு எந்த போத பழக்கமும் இல்லடி, ஆனா உன் உதடு இருக்கே, அத்தனை போதையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. உறிஞ்ச உள்ளுக்குள்ள என்னென்னவோ பண்றடி. எப்பா, நான் வெளியில இருக்கேன், தள்ளு. இப்போது அவன் சட்டையை கொத்தாக பிடித்து பவளக்கொடி இழுக்க, அவன் சட்டை பொத்தான்கள் 4 கலண்டு அவள் இழுவிசைக்கு செல்ல, அவனோ அவளைத்தான் பார்த்து கொண்டு அமர்ந்தான். அவள் பார்வை முழுவதும் சட்டை விலகி அவன் வெள்ளரி மார்பில் மையம் கொண்டாள் பாவை. பவளம், வேணாண்டி, இது தப்பு, போதும், நீ படு. எனக்கு நீ வேணும் அத்தான், இப்பவே. ஏய், மாறனுக்கு போன் பண்ணிடுவேண்டி. எனக்கு பயமா இருக்கு அத்தான், நீ வேணும், என்னைய புரிஞ்சுக்கோ. சிறிதும் தாமதிக்காமல் அவனை தலையணையில் தள்ளி அவன் மேல் படுத்தவள். நெற்றி, கண்ணு, மூக்கு, காது, தாடை என்று முத்த ஊர்வலம் நடத்தியவள் ஒவ்வொரு முத்தத்திற்கும் ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அத்தான் என்று அவனை தன்னிலை இழக்க செய்தாள். மெதுவாக தயங்கி அவள் கண்ணை பார்க்க, அவளோ என்ன என்று புருவம் தூக்கி கேட்க, முழுக்க நினைந்த பின் முக்காடு எதற்கு என்று அவள் நான்மை மீசையுடன் இதழையும் சேர்த்து சுவைக்க, இவனோ மெல்லமாக அவளின் இடுப்பில் அழுத்தம் கொடுத்து தன் மேல் அழுத்த, வித்தியாசம் உணர்ந்தவள் சட்டென்று நகர பார்க்க, அவனோ வாயசைவில் ஒன்றை கூற வெக்கப்பட்டு அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். தன்மேல் எக்குத்தப்பாக பொதிந்திருக்கும் பஞ்சு மூட்டையை நோகாமல் கீழ் தள்ளி நொடியும் தாமதிக்காமல் அவள் மேல் தன் பாரம் அழுத்தாமல் படர்ந்து விட்டான். அவன் வாங்கிய முத்த சன்மானத்தை 1க்கு 2ஆக வட்டியுடன் திருப்பி இவன் கொடுக்க, அந்தோ பரிதாபம், அவன் சட்டை முழுவதும் கலட்டி இருந்தால் பவளக்கொடி. தங்கம், என்னடி பண்ற, விடுடி என்று கூறியவன் தான் அவள் உடும்பாக அவளை பிடித்து அமுக்கி இருந்தான். அத்தான்,
எப்போவா இருந்தாலும் இது உனக்காகத்தான், எடுத்துக்காத்தான். அதற்கு மேல் அவனாலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவளின் தாவணியை முற்றிலுமாக அகற்றியவன் தனக்காக பிரம்மன் படைத்திருந்த மகரந்த மலரை கண்ணிமைக்காமல் பார்த்தான். எனக்கே எனக்காடி இதெல்லாம் என்றவனுக்கு இப்போது உறுத்தல் சுத்தமாகவே இல்லாமல் போக தன் போந்தா கோழியை தோலுரித்து பார்த்தான். புசு புசுவென்று வயதுக்கு மீறி இருக்கும் வளர்ச்சியில் தயக்கம் போய் தாபம் ஒட்டிக்கொள்ள மணிகண்டன் இதழ்கள் அவள் இதழ் தாண்டி கழுத்து அதற்கு கீழே சென்று உயிர் உறிஞ்சிட அதற்கும் கீழே படர்ந்த நெற்றியில் வைத்த பெரிய பொட்டாக இருந்த நாபி புள்ளியில் மொத்தமாகவே முகத்தை புதைத்து அவளின் வாசத்தை உள்வாங்கிக் கொண்டான். பொண்டாட்டி, அத்தான் அழகா இருக்கடி, பிடிச்சிருக்காத்தான், ரொம்ப பிடிச்சிருக்கடி. அத்தனையும் எனக்குன்னு நினைக்கிறப்போ பட்டா போட்டு வீடு கட்ட தோணுது. பேசிக்கொண்டே அவள் இடுப்பில் பல்பதிய கடித்தான். ஆ, எருமை 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 கடிக்காதடி, இப்படிதான் முட்டும் என்றவன் முட்டிய இடம் அவளின் உணர்ச்சி நரம்பை தூண்ட வைக்க கட்டிக்கொண்டு உருண்டாள்கள். உணர்வு தாங்காது. கைகள் உதடு அதன் இணையை ருசித்து கொண்டே இருந்தது. என்னடி, ஏதோ யோசிக்கிற போல? இல்ல, முத்தம் கொடுத்தாலே புள்ள வந்துடும்னு நினைக்கிறியோன்னு தாண்டா என்றவள் பட்டாசாய் சிரிக்க, வாய் பிடிச்ச நாயே, ஒரு ஆம்பளை முன்ன இப்படி படுத்து எடுத்துக்கன்னு கூப்பிடுறியே, பயமே இல்லையாடி உனக்கு? ஏன் புருஷனை தானே கூப்பிட முடியும். புள்ள வந்துட்டா என்னடி பண்றது? வந்தா நல்லது தானே, அதை வச்சு அச்சாரம் போட்டு உன்னோடவே இருந்துடுவேன். ஏண்டி, ஒருவேளை எல்லாம் பண்ணிட்டு நான் விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ? சரிதான் போடான்னு நல்ல பையனையா மாறாவை பார்த்து தர சொல்லி கட்டிக்கிட்டு போயிடுவேன் என்றவள் சங்கை அழுத்தி பிடித்து விட்டான் மணிகண்டன். பவளக்கொடி கண்கள் மேல் சொருகி கொண்டு மூச்சுக்கு சிரமப்பட கையை எடுத்துக்கொண்டு தரையில் ஓங்கி ஓங்கி குத்தியவன் கண்கள் கலங்கி இருந்தது. தங்கம் சாரிடா, வலிக்குதா? ஒன்னும் இல்ல. பதட்டமாக அவள் மீதிருந்து எழும்ப போனவனை இழுத்து தன் மேல் போட்டு கொண்டவள், ஏன் கோபப்பட்ட? பின்ன நீ உசுரடி, எனக்கு மட்டுமே சொந்தம், உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நான் செத்து போனாலும் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டி என்றவன் காதலில் தண்ணீரை மறந்த பவளக்கொடி அவன் காதில் கிசுகிசுப்பாக அவன் உடலை தழுவி கொண்டிருக்கும் கீழாடையும் தன்னை மட்டுமே முழுதாக பார்த்து விட்டாய் என்று குறை பேச சிரித்து கொண்டவன் இருவருக்குமாக போர்வை போற்றி முழுதாக வெற்றுடம்பாக கட்டி கிடந்தார்கள். வலிக்குதா? அவள் வெண்சங்கு கழுத்தை தடவி ஹிச்சு கொடுக்க, அங்க வலிக்கல, வேற ஒரு இடத்துலதான் என்னவோ பண்ணுது. எங்க? அவனின் கையை பிடித்து வலி கொடுக்கும் இடத்தில் வைக்க இவன் நெருக்கத்தில் கொதித்த இடத்திற்கு முத்தம் வைத்தான். காலிடுக்கில் அவஸ்தை செய்யும் காதலன் கொடுத்த இன்பம் தாங்காமல் அவனை இழுத்து நெஞ்சுக்குள் வைத்துக் கொண்டு இடுப்பை அகட்டி தன்னிலையை கூற, அதற்கு பிறகு இருவர் இதழும் பேசவே நேரம் கிடைக்கவில்லை. அங்கே இருவருக்கும் அழகிய கூடல் இருவரின் காதல் சாட்சியாக நடந்தேறியது. ஒரு முறை மட்டுமே நடந்திருந்த கூடல் மறுமுறை கேட்டு உடல் இம்சை செய்ய மனமும் உணர்வு பக்கமே சாய இரண்டாம் முறையாகவும் உயிர்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்றாக கலந்தது. தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. அவள் நெற்றியில் முத்தம் வைத்து நன்றி கூறியவன் முதல் முறை வலிக்குமே, அதுவும் அவள் சிறுபெண் என்று தன்னவள் பாதம் பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு அமுக்கிவிட அவளுக்கு இந்த தனிமை இனிமையாகத்தான் இருந்தது. என்னடி அப்படி பாக்குற? ரொம்ப வலிக்க வச்சிட்டேனோ? மறுப்பாக பவளக்கொடி தலையை ஆட்ட, எப்படி இருந்துச்சுடி? மீட்டாத வீணே என் மெல்லிய தேகம், நீ தொட்ட வேளையில் மோகன ராகம், விரல் வழி பிறந்தது, உடல் வழி கலந்தது, தலை முதல் கால் வரை சிலிர்த்திடத்தான். பூவை நானும் பூவல்ல, பூ போல நீக்கில்ல, எனக்கென இருப்பது, எதற்கதை மறைப்பது? மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது என்று மெல்லிய குரலில் பாடியவளை இவன் ரசிக்க, தானே வழிய சென்று செய்து முரட்டுத்தனம் அத்தனைக்கும் முத்தம் கொடுத்து தன்னிலைப்படுத்தியவன் நோகாமல் அவளை ஆண்ட விதம் அவன் ஆண்மையில் பெண்மையில் பித்து பிடித்தது. மேலும் மேலும் அவனை கேட்டு இவள் உண்ட செல்லமாக முறைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தான். என்னடி இப்போ?
கோபித்து கொண்டு முதுகை காட்டிக் கொண்டு படுத்திருக்கும் பவளக்கொடி இடுப்பில் கிள்ளியவன் அவளை திருப்பி போட்டான். பரோட்டா மாவு போல இருக்கடி, திருப்பும் போது மெத்து மெத்துன்னு கடிச்சு மெல்லனும் போல இருக்கடி. இப்பவே இப்படி இருந்தா புள்ள பெத்தா எப்படி இருப்ப? ஓஹோ, ஏன் உனக்கு ஒல்லியாத்தான் வேணுமோ? நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும்டி, கடைசி வர நீ மட்டும்தான் எனக்கு வேணும் என்றவர்கள் பேச வார்த்தை இல்லாமல் கட்டி கொண்டு படுத்திருக்க உள்ளே இருக்கும் பாட்டியின் குரல் இவளை மெலிதாக அழைக்க, அச்சோ காஃபி நேரம் ஆச்சு போல, ஆயா கூப்பிடுது, நான் குளிச்சுட்டு வரேன், நீ பார்த்துக்கோ என்றவள் உடையை மேலாக கட்டிக்கொண்டு பின்பக்கம் ஓடினாள். அதற்குள் இவனும் உடையை மாற்றிக்கொண்டு பாட்டி அழைக்க சென்று அவள் பின்பக்கம் இருக்கிறாள், வருவாள் என்று கூறி அங்கேயே அமர்ந்திருந்தான். பின்பு இவர்களுக்கும் டீ போட்டுக் கொண்டு வெளியே அமர்ந்து குடிக்க ஆரம்பிக்க மாறன் அலைபேசியில் வந்தான். என்னடா பண்றீங்க? நாங்க கிளம்புறோம்டா, இன்னும் 2 மணி நேரத்துல அங்க இருப்பேன், வந்ததும் அங்கதான் ஓடி வந்துடுறேன் என்றவன் அவசர அவசரமாக பேசிவிட்டு வைக்க இவள் முகமோ இருளடைந்தது. என்னடி பயமா இருக்கா? பயம்னு சொல்ல முடியாது, ஆனா இது வரைக்கும் மாறா கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல, அவன்கிட்ட மறைக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சி மட்டும்தான். எல்லாம் சரியா போகும், நான் பாத்துக்கிறேன். சொன்னது போலவே அறக்க பறக்க போட்டிருந்த உடையோடு கையில் பிரசாதத்துடன் மாறன் வந்து நிற்க இவளோ ஓடி சென்று மாறன் நெஞ்சில் முட்டியவளுக்கு கண்ணில் 2 சொட்டு நீர். அதை துடைத்தது மாறனின் விரல்கள். என்னாச்சுடா பட்டு? ஒண்ணுல்ல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா என்றவள் 1 இன்ச் அவனை விட்டு நகரவே இல்லை. மாறனுக்கோ இறக்கை இல்லாமல் காதல் வானில் பறக்கும் உணர்வு. அவனின் கைகள் குங்குமத்தை எடுத்து பவளக்கொடி நெற்றியில் வைக்க போக அவன் செய்ய வருவதை புரிந்து கொண்ட மணிகண்டன், டேய் மச்சான், அங்க பாரு தேளு என்று சட்டை பிடித்து இழுக்க மாறன் கை குங்குமம் சிதறி தரையில் முழுதாக விழுந்திருந்தது. அத்தியாயம் 33. டேய் அறிவு கட்டவனே, எதற்குமே கோபப்படாமல் பொறுமையாக சிரித்த முகமாக சொல்லும் மாறனுக்கு கூட நண்பன் வேகமாக தன் சட்டையை பிடித்து இழுத்ததும் கையில் வைத்திருந்த சாமி அபிஷேகம் பண்ணிய குங்குமம் சிதறி தரையில் விழுந்ததும் பார்க்க மணிகண்டன் மேல் ஆத்திரம் வந்து அவன் சட்டையை பிடித்து விட்டான். மாறா, தேள் தான், அதான் பிடிச்சு இழுத்தேன், குங்குமம் கொட்டுன்னு சத்தியமா நினைக்கலடா. அண்டு புழுகு புழுகியது விச ஜந்து. இந்த இத்தினோடு தேள் கொட்டி நான் என்ன செத்தா போயிட போறேன்? ஆசையா அவளுக்காக சாமி பாதத்திலிருந்து எடுத்துட்டு வந்தேன்டா. எவ்வளவு வேண்டுதலோடு எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? மணிகண்டன் மிரண்டு மாறனை பார்க்க மாறனின் கோப விழிகளை பவளக்கொடி பார்த்துவிட்டு மணியின் சட்டையை பிடித்து உழுக்கி கொண்டிருந்த மாறனை மெல்ல விடுவித்து, விடுமாறா, வெறும் குங்குமம் தானே, அதான் நீ வந்துட்டல, எனக்கு அது போதும் என்று வீட்டிற்குள் அழைத்து செல்ல முற்பட்டாள். தன் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே செல்லும் பவளக்கொடியை யோசனையாக பார்த்து கொண்டே அவள் பின்னாடி வந்தான் மாறன். ஏனென்றால் தான் வாங்கி கொடுத்த ஒரு புளிப்பு மிட்டாயை கூட ஏதோ பெரிய பொக்கிஷம் போல நினைப்பவள் இப்போது சாமி பாதத்தில் இருந்து உனக்காக எடுத்துக்கொண்டு வந்தே குங்குமம் கீழே நழுவி விழுந்து விட்டது என்று கூறுகிறேன். அதற்கு கூட எந்தவித பாவனையும் காட்டாமல் தன்னிடமிருந்து மணிகண்டனை விடுவித்து அவள் அழைத்து சென்ற விதம் ஏனோ உறுத்தலை வர வைத்தது. சாப்பிட்டியா? உள்ளே வந்த மாறனிடம் அக்கறையாக இவள் கேட்க, இல்ல, வா சாப்பிடுவோம். அது இல்லடா, நானும் அத்தானும் சாப்பிட்டுட்டோம். அத்தானா? லூசு, அத்தானா சொன்னேன், அந்த நாயின்னு மணிய சொன்னேன். பசிக்குதுன்னு சாப்பிட்டோம்டா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா சாப்பிடு. இல்ல கொடி, எனக்கு பசிக்கல, உனக்காகத்தான் வந்தேன், நான் கிளம்புறேன் என்றவன் எழுந்து விட்டான். நீ வரலையா மணி? மணலில் கொட்டி இருந்த குங்குமத்தையே பார்த்து கொண்டு நின்ற மணியை மாறன் அழைக்க, நீ போ, நான் வரேன் என்றவன் அங்கேயே நிற்க மாறன் யோசனையாக இவர்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தான். வழி முழுவதும் தன் மனதில் கொடி பெண்ணின் நினைவுகள் தான். மாறா, நீ வரலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், பாத்துக்கோ. குட்டி பாவாடை சட்டையில் எகிரி கொண்டு நின்ற கொடி கண்முன் வந்தாள். மாறன் 12வது படிக்கும் பொழுது பொது தேர்வுக்காக தயாராக வேண்டிய கட்டாயம். அதை தாண்டி தந்தையின் தொல்லை வேற. இதற்கு இடையில் பவளக்கொடியிடம் நேரம் செலவழிப்பதே கடினமாக இருக்கும். தினமும் ஒரு முறை, அதுவும் அரை மணி நேரம் மட்டுமே அந்த 1 வருடம் வந்து பார்க்கும்படியாக இருக்கும். எப்படியாவது தினமும் இரவில் இவன் வந்து பார்த்து விடணும். இவன் பார்த்தால் மட்டுமே அவள் சாப்பிடுவாள். எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்து கொண்டிருப்பாள்.
அதனால் பல நாள் நடிரவு தந்தைக்கு தெரியாமல் கதவை பூட்டிவிட்டு பைப் பிடித்து இறங்கி ஓடி வந்து இவளை பார்த்து சாப்பிட வைத்துவிட்டு மீண்டும் அதே மாதிரி பைப் வழியாக அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்ட ஞாபகங்கள் வந்தது. என் கொடியா இவ, என்னவோ தப்பா இருக்கு. ஆனா என்னன்னு தான் புரியல. மணிகண்டனோட பார்வையே சரியில்லை. தேள் வரதாவே இருந்தாலும் என் கையை தட்டி விட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? ஒருவேளை இவனும் அவளை விரும்பி சச்ச அண்ணன்னு சொல்லும் போதெல்லாம் அமைதியா தானே இருப்பான். ஆனா கொடி ஒரு முறை கூட அவன் அண்ணனு சொன்னதே இல்லையே. ஏதேதோ யோசித்து கொண்டே வீட்டிற்கு வந்தவன் சோர்ந்த மனநிலையில் அப்படியே படுத்து உறங்கியும் போனான். வெகு நேரம் தூணை பிடித்து கொண்டு மாறன் போகும் திசையையே பார்த்து கொண்டு இருந்தவன் கண்கள் காரணமின்றி கலங்கியது. பவளம், என்னாச்சு? அவள் கண்ணை துடைத்து விட்டு கேட்டான் மணிகண்டன். மாறா என்னவோ போல போறான்டா, மனசே சரியில்லை. மதியம் நம்ம பண்ணதுல இருந்து ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் மாறன் வரதுக்குள்ள நான் உன் கூடவே சாப்பிட்டுட்டேன். ஆனா மாறன் நமக்காக சாப்பிடாம வந்திருக்கான்ல. நான் சாப்பிடுன்னு சொல்லியும் உட்கார்ந்தவன் எந்திரிச்சு போயிட்டான்டா. அவனை நான் ரொம்ப ஏமாத்துறேன் இல்லடா. மனது ஏதோ தப்பு பண்ற மாதிரி குழப்பமா இருக்குடா. ஓய் பொண்டாட்டி, ரிலாக்ஸ். பொண்ணுங்க எல்லாருக்குமே வர பிரச்சனை தான் இது. அப்பாவா புருஷன் நானு ரெண்டு பக்கமும் விட்டு கொடுக்கவும் முடியாம புருஷன் இல்லாம இருக்கவும் முடியாம வந்த குழப்பம் தான் இது. நீ உன் அப்பா ஸ்தானத்துல மாறனை பாக்குறதுனால உனக்குள்ள இந்த குழப்பம் எல்லாம் நியாயமானதுதான். எல்லாம் சரியா போகும், கவலைப்படாத. வழக்கம் போல் மாறன் மீது பவளக்கொடி மனதுக்குள் ஏற்படும் உணர்வுக்கு இவன் அப்பா என்று அழுத்தி ஒரு முத்திரையை குத்தி பதிய வைக்க அவளும் அமைதியாக இருந்தாள். பிறகு அவளை கொஞ்சி கெஞ்சி சிரிக்க வைத்த மாறன் தன் வீட்டிற்கு நள்ளிரவு தான் வந்தான். எதர்ச்சியாக நீர் அருந்து தன் அறை விளக்கை போட்ட மாறன் கண்டது அவன் வீட்டு வாசலில் பூனையாக வந்து வண்டியை நிறுத்திய மணிகண்டனையும் புதிதாக அவன் முகம் அந்த இருளில் கூட ஜொலித்ததையும் தான். 3 மாதங்கள் உருண்டோடியது. அதற்கு பிறகு மீண்டும் இயல்பாக இருந்தார்கள் மூவரும். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அலைபேசியில் பரபரப்பாக ஏதோ கதைத்து கொண்டிருந்தான் மணிகண்டன். என்னாச்சு மச்சான், ஏதும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், அவசரமா சென்னை வரைக்கும் போகணும். நம்ம கட்சி சம்பந்தமா ஒரு அமைச்சருக்கு ஆள் வேணுமா, நல்ல கன்ஷூட் தெரிஞ்சவங்க. அதான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பணம் வேற கொடுப்பாங்க போல, போயிட்டு வந்துடுறேன் என்றவன் பேச்சு மாறனுக்கு இருந்தாலும் விழிகள் பவளக்கொடியை தான் பார்த்து கொண்டிருந்தது. ஓ, நீ இந்த வேலையை விடுனாலும் விட மாட்டேங்கிற. சரி, எத்தனை நாள் போகணும்? கவனமா இருந்துப்பியாடா, உனக்கு ஏதும் பிரச்சனை ஆகாதுல்ல? இல்ல மாறா, எனக்கு என்ன பிரச்சனை? பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான்டா என் வேலை. அது போக என் கையில எல்லா ஆயுதமும் இருக்கும். என்னை காப்பாத்திக்கவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். 1 வாரம் போல ஆகும்டா. 1 வாரமா? போயிட்டு வந்துடுறேன். கண்ணாலே பவளக்கொடியிடம் சொல்ல அவளோ வேண்டாம் என்று பாவமாக தலையை ஆட்டினாள். கண்கள் கலங்கிய பெண்ணை பார்க்க மனம் தாங்காமல் அருகில் அமர்ந்த மணிகண்டன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான். அவளும் கேவி கேவி அழுக இதை பார்த்து கொண்டிருந்த மாறனுக்கு முற்றிலுமாக புரிந்து போனது. தன் உலகமே நின்ற உணர்வுதான். அப்படி இருந்தும் சிறு நம்பிக்கை தன் கொடியின் மேல். மணிகண்டன் தான் அவளை விரும்புகிறான் போல. அவள் விரும்பி இருந்தால் அவன் தன் நேசத்தை இவளிடம் கூறியிருந்தாலோ இவள் என்னிடம் கண்டிப்பாக சொல்லி இருப்பாளே. சரி, மணிகண்டன் முதலில் ஊருக்கு செல்லட்டும். அவளிடம் பொறுமையாக என்ன நடக்கிறது இருவருக்குள்ளும் என்று கேட்டு விசாரித்துக் கொள்வோம் என்று அமைதியாக வேடிக்கை பார்த்தான். அனுமதிக்கவே மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருந்த பவளக்கொடியிடம் ஜால்ஜா பண்ணி மாறனின் கண்ணை மறைத்து அவளை தனியாக அழைத்து சென்று பல இதழ் ஒற்றல்கள் கட்டியணைப்புகள் என்று குட்டியாக ஒரு கூடல் வரை முடித்தவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பினான். பவளம், 1 வாரம் தாண்டி, சீக்கிரமே ஓடிடும். ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு 2 சர்ப்ரைஸ் நான் கொண்டு வருவேன். மாறா, உனக்கும் தான் என்றவன் அமர்ந்திருந்த பேருந்து புள்ளியாக மறையும் வரை அங்கேயே நின்று பார்க்கும் பவளக்கொடியை கை கட்டி வேடிக்கை பார்த்தான். மெல்ல அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவன், கொடி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், அப்புறம் ஒன்னு கேட்கணும். ஆமாம், இனியும் தாமதிப்பது சரியல்ல என்று இந்த 1 வார இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு தன் காதலை, ஏன் முடிந்தால் திருமணத்தை கூட முடித்துக் கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து விட்டான்.
படிப்பு முடிந்து விட்டது, கட்சியில் கூட கணக்கு வழக்கு பார்க்கும் பணியில் இருப்பதாகவும் அடுத்த தேர்தலில் உனக்கு ஏதேனும் பதவி நிச்சயம் என்று முதலமைச்சர் கூற அதில் வந்த துணிவுதான். இப்பொழுதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் என் கொடியை யாருக்கும் தர முடியாது என்றும் உறுதியாக இருந்தான். மாறா, பாட்டிக்கு சோறு கொடுத்து விட்டு வந்து பேசலாம் என்று உள்ளே சென்றவள் மாறா என்று அலறவும் இவனும் அடித்து பிடித்து உள்ளே சென்று பார்க்க பாட்டி தன் மூச்சை நிறுத்தி இருந்தார். வயது மூப்பினால் மட்டுமே நிகழ்ந்தது இந்த இறப்பு. தனக்கு துணையாக இருந்த ஒரு உயிரும் சென்று விட்டது என்பதை தாண்டிய வருத்தம் அவளுக்கு இல்லை. ஏனென்றால் பாட்டி வாழ்ந்துதான் இறந்திருக்கிறாள். பவளக்கொடிக்கு எல்லாமும் எடுத்து செய்வது போல அவள் பாட்டிக்கு இவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. காரணம், பவளக்கொடியின் தந்தை வந்துவிட்டார். ஜாதிசனம் என்று அவர்கள் மக்கள் சுற்றி இருக்க தூரத்திலிருந்து பவளக்கொடிக்கு ஆறுதல் சொல்வதை தவிர இப்பொழுது அவனால் நெருங்கவும் முடியாத நிலை. 2 நாட்கள் பாட்டியின் உடலை தகனம் செய்வது காரியம் அது இது என்று போய்கொண்டிருக்க பவளக்கொடியை நிறுத்தி ஒரு வாய் சாட்டியா என்று கேட்க கூட இவனுக்கு அங்கு இடமில்லை. 2 நாட்களில் வீடு துடைத்து வைத்தது போல ஆனது. வந்த சொந்தமெல்லாம் பவளக்கொடியை பற்றி விசாரிக்கவும் இல்லை, எங்களுடன் வருகிறாயா என்று அழைத்து செல்லவும் இல்லை. காரணம், வயதுக்கு வந்த பெண் பிள்ளையாயிற்றே. தந்தையும் அவளை பற்றி கவலை கொள்ளாமல் மீண்டும் வயலுக்கு சென்று கொடியில் மூழ்கினார். 3 நாட்களாக சரிவர சாப்பிடாமல் அழுது சோர்விலும் இருந்தவள் அப்பொழுதுதான் கூட்டமெல்லாம் இல்லை, நிம்மதியாக பவளக்கொடியிடம் பேசலாம் என்று அருகில் அமர்ந்த மாறனின் மடியிலேயே மயங்கி விழுந்தாள். சரிவர சாப்பிடாததால் அது போக மன உளைச்சலினால் மட்டுமே வந்த மயக்கம் என்று புரிந்தாலும் திடீரென்று நன்றாக இருந்த பெண் மயங்கி விழவும் பதறி அடித்து மாறன் அவளை ஆட்டோவில் பிடித்து கூட்டிக் கொண்டு தனக்கு தெரிந்த மருத்துவரை பார்க்க சென்றான். என்னாச்சு டாக்டர் என் கொடிக்கு? மருத்துவர்கள் அவர்கள் ஜாதி ஆயிற்றே. இவனையும் இவன் தோளில் சாய்ந்து வந்த பவளக்கொடியையும் தாடியை தடவி அவனின் மேலும் கீழும் பார்த்த மருத்துவர், மாசமா இருக்கா, 3 மாச கரு உள்ள இருக்கு என்றதும் மாறன் அதிர்ந்து நின்று விட்டான். அத்தியாயம் 34. என்ன மாற, நீ அந்த பொண்ணை ஆதரவா அணைச்சு கூட்டிட்டு வரவும் அந்த புள்ள கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி நீ பேய் அடிச்ச மாதிரி பாக்குறத பார்த்தா அப்போ நீ காரணம் இல்லையா? என்ன சொல்லுவான்? யார் காரணம் என்று கேட்டால் பவளக்கொடியை கேட்காமல் அவன் எங்கனம் சொல்ல முடியும்? தனக்கு தெரியாமல் ஒரு தின்பண்டம் கூட தானாக வாங்கி திங்க மாட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்க அவள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல 3 மாத கருவை வயிற்றுக்குள்ள அல்லவா மறைத்து வைத்திருக்கிறாள். தேங்க் காட், நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கும் அந்த பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் என் சம்பந்தம் இல்லைன்னு. பெட்டர் அவளை கொண்டு அவங்க வீட்டுல விட்டுரு. இதுக்குத்தான் மணிமாரா பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்றது. பாத்தியா, அதுங்களுக்கெல்லாம் என்னதான் சுட்டு போட்டாலும் அதுங்க ஜாதி புத்தி போகாது. நீ எதுக்கு அசிங்கத்தை வாரி சுமந்துட்டு இருக்க? நான் அவளுக்கு தேவையான ஹெல்த் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன். நீ வாங்கிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. மறுபடியும் செக்கப்புக்கு நீ கூட்டிட்டு வர்றத பார்த்தேன்னா நான் உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்ற மருத்துவர் அவனை கிளம்ப சொல்ல பிரம்மை பிடித்தவன் போல நடைபிணமாக பவளக்கொடி படுத்திருந்த பெட் நோக்கி சென்றான். என்னாச்சு மாறா? எனக்கு ஒன்னும் இல்ல, வா. பவளக்கொடிக்கு மயக்கம் வந்தது மட்டுமே தெரிந்தது. அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தது. டாக்டர் சோதித்து பார்த்தது. பிறகு வந்து மாறனிடம் டாக்டர் விஷயத்தை சொன்னது என்று எதுவுமே அவளுக்கு தெரியவில்லை. மீண்டும் மயக்கம் தெளிந்து எழுந்தவள் மாறன் தன் அருகில் வரவும் தான் இருக்கும் இடத்தை நிமிர்ந்து பார்த்தாள். டாக்டரிடம் சொல்லிக்கொண்டு இவன் நகர டாக்டர் பவளக்கொடியை அருவருப்பாக பார்க்க அவளுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இத்தனை நாட்களில் தனிமை கிடைக்கும் போதெல்லாம் ஆசை வரும் பொழுதெல்லாம் கூடி கழித்த அவளுக்கு சில காலமாக மாதவிடாய் வராமல் இருந்ததும் அது கூடி கழித்ததின் பலனாக தன் வயிற்றில் கரு உருவாகி இருப்பதும் கூட அவளுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. வீட்டிற்கு வந்தவுடனே மீண்டும் வீட்டின் பின்பக்கம் சென்று ஓயாமல் வாந்தி எடுத்து கை கால்கள் நடுங்க மாறனின் தோளில் சாய்ந்த வேளை எப்படி இவளிடம் கேட்பது என்றே மாறனுக்கு புரியவில்லை. ஒருவேளை இவளுக்கு தெரியாமல் நடந்திருக்குமோ? தான் கேட்க போய் அவள் வேறு எதுவும் பண்ணி கொள்வாளோ என்கின்ற பயத்தில் தான் இருந்தான்.
அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வேற இருக்கு, வாயெல்லாம் கசக்குது. புளி எடுத்துட்டு வரியா? அடுப்படிக்கு விரைந்து சென்று அவளுக்கு குடிக்க தண்ணியையும் அவள் கேட்ட சிறிதளவு புளியையும் உருண்டையாக எடுத்துக்கொண்டு தன் அழுகையை கடினப்பட்டு அடக்கி கொண்டு வந்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவள் அதிர்ச்சியாக அமர்ந்திருப்பதை. மாறா, மாறா, இது தன் வயிற்றில் விரல் நடுங்க தொட்டு மாறன் முகத்தை பார்க்க, ஆமாண்டா அம்மு, என்னாச்சுடா என் அம்முவுக்கு? யார்டா காரணம் இதுக்கு? ஏண்டா என்கிட்ட இதெல்லாம் சொல்லல? பேச பேச அழுவை முட்டி கொண்டு வந்தது மாறனுக்கு. தன் காதலியை யாரோ ஒருவரின் குழந்தைக்கு தாயாக பார்க்க திராணி இல்லை. அது மாறா வாய் பொத்தி அழுதாள். மணிகண்டனிடம் ஒவ்வொரு முறை கூடி கழிக்கும் பொழுதும் பிள்ளை உண்டாகிவிட்டால் என்ன செய்வாய் என்று எத்தனையோ முறை விளையாட்டாய் கேட்டிருக்கிறாள். இப்பொழுது நடக்கும் விஷயத்தை எல்லாம் பார்க்க ஆக தான் பிள்ளை உண்டாகி இருக்கிறோம் என்பது வரை புரிந்திருந்தது. அவனிடம் என்ன செய்வாய் என்று கேட்டவளுக்கு தன் மனதிடம் கேட்க தோன்றவில்லை போலும். அழுதே கரைந்தாள். மாறா, மாறன் நெஞ்சில் விழுந்து அழுத அழுகையில் அவனுக்கு உயிரே போனதொரு உணர்வு. அம்மு, அழுகாதடா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதையாவது சொல்லுடா. மணியத்தான் தான் என்றதும் அவளை பிடித்திருந்த தோளை தீ சுட்டார் போல் விலகி கொண்டான். ஆனால் காதல் கொண்ட மனது குரங்காக மீண்டும் அவளை அணைத்து தலையை தடவியது. அவளின் முக சுணக்கம் தாங்காமல், அம்மு, அப்போ உன் விருப்பத்தோட? அதற்கு மேல் அந்த வார்த்தையை கேட்க கூட அவனுக்கு நாக்கு எழவில்லை. ஐயோ, ஆமாம் என்று சொல்லிவிடாதே அம்மு, உனக்காக துடிக்கும் என் இதயம் அதன் வேலையை நிறுத்தம் செய்துவிடும் என்று மனதுக்குள் மருகினான். ஆனால் உண்மையும் அதுதானே, போட்டு உடைத்தாள் பாவை. ஆமா மாறா, நானும் அத்தானும் விரும்புறோம். எனக்கு இப்போ உடனே அத்தானை பார்க்கணும் மாறா, பிளீஸ். அவன் முகம் பார்த்து இவள் கெஞ்ச இவனுக்கோ முகமெல்லாம் காய்ந்த மிளகாயை அரைத்து பூசியது போல சிவந்து இருந்தான். எத்தனை நாள பழக்கம் கொடி? எப்போ உங்களுக்குள்ள இதெல்லாம்? எப்போ விரும்ப ஆரம்பிச்சோன்னு தெரியல மாறா. ஆனா அவன் என்கிட்ட காதல சொல்லி 1 வருஷம் இருக்கும். அன்னைக்கு கூட நீ கோயில் போயிருந்தல்ல, அன்னைக்குதான் முதலா என்றவள் தலையை நிமிரவே இல்லை. ஏன் என்கிட்ட சொல்லல கொடி? பயமா இருந்துச்சு. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணும் போது பயமா இல்லையா கொடி? பாத்தியா அசிங்கமா கேக்குற, அதான் பயந்துட்டு இருந்தேன். அது போக அப்பா கிட்ட லவ் பண்றத எப்படிடா சொல்றது? அப்பாவா? ஆமா, மணியத்தான் தான் சொன்னான். இங்க பாரு கொடி, நம்ம 2 பேரும் தான் இங்க இருக்கோம். சும்மா அவனை அத்தான் பொத்தான்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்பயும் பேசுற மாதிரியே பேசு. இப்ப சொல்லு, என்ன சொன்னாவே? அது உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்குள்ளுக்குள்ள என்னவோ பண்ணுது. அது மட்டும் இல்லாம என்னால மாறனை விட்டுட்டு இருக்கவே முடியல. இப்போலாம் நடுராக கூட மனசு மாறனைத்தான் தேடுதுன்னு சொன்னேன். அப்புறம் சொல்லி தொலைடி முழுசா. வேற என்ன என்கிட்ட சொல்லாம உன் மனசு அந்த நாய்கிட்ட சொல்லி இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன். என்னைக்கு? அவன் என்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த பாட்டு அவன் பாடுனானா. அதுக்கு நான் எதுக்கு இந்த பாட்டு பாடினேன், மாற நினப்பு தான் வருதுன்னு சொன்னேன். அவன் கூட லவ் பண்றப்போ பயத்துல அப்பா நினப்பு தான் பொண்ணுங்களுக்கு அதிகமா வரும்னு சொன்னான். என்ன பாட்டு அது? மெதுவா ஒரு காதல் பாட்டு. கழுத்தில் தாலி இல்லை, வயிற்றில் பிள்ளை வாங்கி கொண்டு நிற்கிறாள். தன்னை பார்த்து கொள்ள ஆள் இல்லை என்பதெல்லாம் அவளுக்கு இப்போது கவலை இல்லை. பாட்டு என்றதும் மெல்ல பாட்டின் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். அவள் வெக்கப்பட்டு கொண்டே இந்த பாடலின் 4 வரியை பாட மாறனும் உரைத்து கொண்டிருந்தான். மாறன் இந்த பாடலை ஒரு நாள் மணிகண்டன் முன்பு பாடியதும், இந்த பாடலை கேட்டாலே என் கொடியின் ஞாபகம் தான் வருகிறது என்று மாறன் வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் வந்து அப்படியே இவர்கள் இருவருக்குமாக அந்த உரையாடலை மாற்றி வைத்திருந்தான் என்பது நன்றாக புரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மணிகண்டன் ஆடிய நாடகமும் புரிந்தது. பருவ வயதில் தன் மேல் அவளுக்கு உண்டான ஈர்ப்பை அப்படியே அப்பா பொண்ணு நேசமாகவும் நண்பனாகவும் மாற்றிவிட்டு தன் பக்கம் காதலாக எடுத்து
கொண்டான் மணிகண்டன். அதையும் இவள் நம்பி அவனை காதலித்து இப்போது பெண்மை வரை இழந்து நிற்கிறாள். மாறனுக்கு தன் நிலைமை எண்ணி கத்தி அழுகணும் போல் தோன்றியது. ஆனாலும் உடம்பு முடியாமல் தோய்ந்து மடியில் விழும் அவளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்றும் புரியவில்லை. பசிக்குது மாறா என்றவள் முகம் சோர்ந்து கிடக்க வேறு எதுவும் நினைவு வராதவன் உடனே அடுப்படிக்குள் சென்று விட்டான். அவன் செய்த மற்றொரு தவறு, அவனுடைய கைபேசியை இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு அடுப்படிக்கு இவளுக்காக உணவு தயாரிக்க சென்றதுதான். 5 நிமிடத்தில் அழைப்பு வந்திருந்தது. காலையிலிருந்து தொடர்ந்து மணிகண்டன் அழைத்து கொண்டுதான் இருந்தான். இவளை மருத்துவமனைக்கு கூட்டி செல்வது என்ற வேலையினால் அழைப்பை தொடர்ந்து கட் செய்து கொண்டிருந்தவன் இந்த கர்ப்ப செய்தியை கேட்டு மொபைலை சைலண்டில் போட்டிருந்தான். இப்பொழுது அதனால் சத்தம் வராமல் வைப்ரேட் மட்டுமாகவும் பக்கத்தில் அதிரும் அலைபேசியின் அதிர்வில் பவளக்கொடி எடுத்து பார்க்க மணிகண்டன் என்று இருக்கவும் உடனே எடுத்து விட்டாள். ஹலோ மாறா, என்னடா பண்ற? என்ன ஆச்சு? காலையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிற. பவளம் எப்படி இருக்கா? நீ போய் பாத்தியா? அங்கதான் இருக்கியா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. மூச்சு விடாமல் அதே சமயம் பதட்டமாகவும் நலம் விசாரிக்கும் மணிகண்டனின் பேச்சில் தன் மேல் இருந்த அக்கறையின் பாசம் பொங்க, அத்தா தங்கம் நீதானா? எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன் தங்கம். மாறன் எங்க? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், சமைக்கிறதுக்காக அடுப்படி போயிருக்கான். அதற்கு மேல் தாங்காதவன் இச்சி 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 என்று 100 முத்தம் கொடுத்து மொபைலை எச்சில் ஆக்கினான். அத்தா விசும்பிக் கொண்டே கூப்பிட்டாள் பவளக்கொடி. ஏண்டி தங்கம் அழுகுற? இன்னும் பாட்டியை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கியா என்றவனுக்கு இவள் பாட்டி இறந்தது எல்லாமே மாறன் மூலம் அறிந்தே வைத்திருந்தான். அது இல்லத்தான் என்று காலையில் மயங்கி விழுந்தது முதல் இப்பொழுது உளறி கொட்டிய பாடல் வரை சொல்லி முடிக்க பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கோ பதட்டமே இல்லை. சரி தங்கம், ரொம்ப தேங்க்ஸ் என்னைய இவ்வளவு சீக்கிரம் அப்பா ஆக்குனதுக்கு. உனக்கும் அம்மா ஆக போறதுக்கு வாழ்த்துக்கள். நான் ஊர்ல இருந்து வந்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாறனையும் நான் பேசிக்கிறேன். நீ மாறா கிட்ட இத பத்தி பேசாம சந்தோஷமா இரு. நான் வந்துறேன் 1 வாரத்துல என்றவன் அவசரமாக தன்னை இங்கு அழைத்து வந்தவரிடம் ஓடி சென்று தங்களை பற்றி முழுவதுமாக கூற, அவரோ நீ அழைத்து கொண்டு வா, நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று கட்டு பணத்தை தூக்கி மணிகண்டன் கையில் வைக்க சத்தமே இல்லாமல் தங்கள் ஊருக்கு வரும் பேருந்தில் அந்த நிமிடமே ஏறினான் மணிகண்டன். அத்தியாயம் 35. மணிகண்டன் சுத்தமான மூளைக்காரன், திறமைசாலி, புத்திசாலி. கூடவே சிறுவயதிலிருந்து பார்த்த நிறைய இல்லாமையினால் இப்பொழுதெல்லாம் தனக்காக கிடைத்த அத்தனையும் தக்க வைத்துக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்கின்ற அளவிற்கு தந்திரக்காரனாகவும் இருக்கின்றான். என்னதான் மணிமாறன் அறிவாளி, நேர்மையானவன் என்றெல்லாம் சொன்னாலும் யோசித்த காய்களை நகர்த்தி திட்டமிட்டு தூக்கி அடைகின்ற வகையில் மணிகண்டனையே ஓங்கி நிற்கிறான். பேருந்தில் ஏறிய மணிகண்டன் தன்னுடைய அலைபேசி எண் மூலம் அவன் முதலில் அழைத்தது மாறனின் தந்தை இளங்கோவிற்கு தான். சொல்றா கண்டா, என்னடே எப்பையும் உன் சிநேகித பயலுக்கு தான் போன் போடுவ, இப்ப என்ன இங்கன காத்து வீசுது? அதிசயமா? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம். இத உங்ககிட்ட சொன்னாதான் சரியா வரும். நான் மாறன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேக்குற மாதிரி தெரியல. அதான் உங்ககிட்டயே சொல்லிடலாம்னு. நாளைக்கு அவனுக்கு ஒண்ணுனா நீங்க என்னதானப்பா கேள்வி கேட்பீங்க? என்னடே பீடிகை எல்லாம் பலமா இருக்கு, சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்லுடே. அது மாற அந்த குப்பத்து பக்கம் அடிக்கடி போயிட்டு வரானே, உங்களுக்கு தெரியும் தானேப்பா? தெரியும்டே, நம்ம கட்சி தொகுதி தானே, அவன் பணிக்கு போவான். என்கிட்ட சொல்லிட்டு தானே டே போவான். நீங்க அப்படிதான்ப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானுமே முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்க அவனுக்கு ஒரு பிள்ளையோட பழக்கம் இருக்கும் போலப்பா. என்னடே வாய் ரொம்ப நீளுது? 6 பத்தி 6 கிட்ட குறை பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சீ தூ, அந்த ஜாதி பிள்ளைங்களோட ஏன் சிங்கம் பழக்கம் வச்சிருக்கான்னு சொல்றியா? ஐயோ அப்பா, பழக்கம்னா தப்பா எல்லாம் இல்ல. லவ் பண்றான், உயிருக்கு உயிரா லவ் பண்றான். எந்த அளவுக்குன்னா அடுத்தவன் கொடுத்த பிள்ளைக்கு இனிஷியல் போடுற அளவுக்கு அவளை லவ் பண்றான். என்னடா அவன் கிட்ட கேட்க மாட்டேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? நேருல வந்தேன், தோலை உரிச்சு விடுவேன் 2 பேருக்கும். அப்பா, நான் சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவன் இப்பதான் அவளை செக்அப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வரான்.
அந்த டாக்டரும் நம்ம ஜாதிக்காரர் தானே, அவர்கிட்ட கேளுங்க, விஷயத்த புட்டு புட்டு வைப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். உடனே அழைப்பை துண்டித்த மணிகண்டன் இளங்கோவை நினைத்து நக்கலாக சிரித்து கொண்டே தன் அலைபேசியை பார்த்தான். இங்கு இளங்கோ நெற்றியை தேய்த்து சிறிது நேரம் யோசித்தவர் அவசரமாக மணிகண்டன் கூறிய மருத்துவமனைக்கு போன் செய்து அங்கு அவன் கூறிய டாக்டரிடமும் பேச அவர் காலையில் நடந்த விஷயத்தை அனைத்தையும் சொல்லி முடிக்க வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது இளங்கோவிற்கு. உடனே அங்கே அழைப்பை துண்டித்து விட்டு மறுபடியும் போன் அடித்தார் மணிகண்டனுக்கே. என்னப்பா, டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? நான் தான் சொல்றேன்ல, நான் இத ரொம்ப நாளா பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். அவன் ஏதோ வயசு வேகத்துல காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியோ அந்த பிள்ளைக்கு அவங்க ஜாதியில வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இவனும் மனசு மாறிடுவான்னு தான் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ராவே அவங்க ஓடி போக போறதா எங்களுக்கு இருக்கிற பொதுவான ஃப்ரெண்டு மூலம் தகவல் வந்துச்சு. இதுக்கு மேலேயும் தாமதிக்கிறது நல்லது இல்லைன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வேற ஊர்ல இல்ல, அவனை பேசி மாத்தவும் முடியாது என்னால. பாவி பைய, குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டானே. அவன் பொழுதனைக்கு கட்சி பண்ணின்னு அந்த குப்பத்திலே சுத்திக்கிட்டு இருக்கான்னு நானும் நம்பி விட்டுட்டேனே. எனக்கு அரச பரசல வந்துச்சுடா, அந்த புள்ள கூட சுத்துறான்னு. நானும் சரி சின்ன புள்ள தானே அதுக்குன்னு விட்டுட்டேன். இப்படி என் குடிய கெடுப்பான்னு நினைக்கலையே கண்டா. அப்பா, மாற மேல தப்பு இல்ல, அந்த புள்ள கொஞ்சம் அப்படி இப்படி போல பாருங்க. மாறன் கூட பேசி உரசி பழகிட்டு இன்னொரு பையன் கருவை வயிற்றுல வாங்கி இருக்கா. அந்த மாதிரி புள்ள உங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. எனக்கு என்னான்னு மத்தவங்க மாதிரி என்னால இருக்க முடியாதுப்பா. இப்ப வரைக்கும் நான் உடுத்துற ஒரு ட்ரெஸ்ல இருந்து நான் சாப்பிடுற சாப்பாடு இந்த 2-3 வருஷமா நீங்க கொடுக்கறது தான். இந்த வீட்டுக்கு 2 ஹோம் பண்ண என்னால முடியாதுப்பா. ஐயா, என் கொலசாமியே பேசுறது போல இருக்குயா. நான் இப்ப என்னையா செய்யணும் அத சொல்லு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் சொல்றத ஒவ்வொன்னா செய்யுங்க, மத்ததெல்லாம் தன்னால நடக்கும் என்றவன் சில ஆலோசனைகளை கூற வேர்த்து கொட்டி கண்கள் கலங்கி நின்றவர் முகத்தில் கலக்கம் சின்ன சின்னதாக பிரகாசமாக மாறியது. இதோ சரியா, உடனே செய்றேன். நீ சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றியா. உனக்கு என் குடும்பமே நன்றி கடன் பட்டு இருக்கு. அப்பா, உங்க கௌரவம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கு நான் என்னவும் செய்வேன் என்று விஷமமாக சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்தான். பவளக்கொடி வாடிய கொடியாக படுத்து கிடக்க இவன் என்ன சமையல் செய்ய, ஒண்ணுமே வீட்டில் இல்லையே என்று பார்த்தவன் வெறும் தக்காளி ரசம் வைத்துவிட்டு உப்பில் பதப்படுத்த வைத்திருந்த 2 துண்டு கருவாட்டை காரம் போட்டு சுட்டவன் அதையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். கொடி, எந்திரிடா. எழுத கொடி மாறன் நெஞ்சில் சாய்ந்தே இருந்தாள். மெல்ல அவளுக்கு ஒவ்வொரு வாயாக ஊட்டி மருத்துவர் கொடுத்த மருந்தையும் கொடுத்தவன் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். என்ன மாறா, நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு நீ நம்புறியா அம்மு? என்னை விட நான் உன்னை தாண்டா அதிகமா நம்புவேன். மெல்ல அவளின் தலையை தடவியவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். ஆனால் விதி. அப்பொழுதுதான் தன் கைபேசியை தேடியவன் அங்கு இருக்கவும் எடுத்து பார்க்க அதற்குள் தந்தையிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. மணியா என்றவர் கதறி அழுக இவனோ பதறி போனான். தன் அவ்வா இறப்புக்கு கூட அழுகாத மனிதராயிற்றே. அப்பா, அப்பா, என்னாச்சு? தன் மேல் சாய்ந்திருந்த கொடியை விலக்கி படுக்கையில் படுக்க வைத்தவன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். ஐயா, எப்பவும் வழக்கமா வர சண்டைதாயா எனக்கும் ஆத்தாளுக்கும். ஆனா இன்னைக்கு வேற ஏதோ கடுப்புல இருந்த நானு இந்த வாய் பிடிச்ச கழுத கூட கூட வேற பேசவும் ஓங்கி அவளை அடிச்சு விட்டேயா. அதனால கோவிச்சுக்கிட்டு போனவ எங்க போனானே தெரியலையா. மனசு கிளந்து பதறுது. நீ கொஞ்சம் வரியா? யார் அனுப்பி தேடுறதுன்னு தெரியல மணியா. யார அனுப்புனாலும் அவங்க பேச்சுக்கு மதிச்சு வரமாட்டா. ஆனா நீ கூப்பிட்டா உங்க அம்மா வருவா. செத்த வாயா. அழுது கொண்டே பழமாக பேச இவனுக்கோ தலையில் இடி விழுந்த நிலை. அன்னைக்கும் தந்தைக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அது அவனுக்கு நன்றாகவே தெரியும். பாதி நேரம் பொறுத்து போகும் அன்னை சில நேரம் இவனிடம் மட்டும் புலம்புவாள். என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லாம கொல்லாம கிளம்ப போறேன், அப்பதான் இந்த மனுஷனுக்கு என்னோட அருமை புரியும் என்று எப்பொழுதும் சொல்லி புலம்புவதுதான். ஆனால் இன்று அது நடந்து விட்டதோ என்ற பயத்தில், அப்பா நான் உடனே வரேன் இருங்க
வந்தவன், கொடி ஒரு அவசர வேலையா, நான் போயிட்டு ராவ வந்துடுறேன். நீ உன்னோட துணியெல்லாம் மடிச்சு பேக்ல வச்சுட்டு ரெடி ஆயிரு. மாறா, அது மணி மணி என்று இழுக்கவும் இவள் ஏதோ அவனை பற்றி தான் கேட்க வருகிறாள் போல என்று அவள் பேச்சை நிறுத்தத்தான் முயன்றாள். ஆனால் அவளோ சொல்ல வருவது, மணியிடம் போனில் இங்கு நடந்த அனைத்தையும் நான் கூறிவிட்டேன் என்பதை தான். இனி ஒரு தடவை மாறனுக்கு எதையும் மறைக்க கூடாது, பட்ட வேதனை எல்லாம் போதும் என்றுதான் சொல்ல வந்தாள். ஆனால் மணி என்ற பெயரை கேட்டதும் மத்த எதுவும் கேட்காத மாறன் தன் உள்ளுக்குள் எழுந்த கடுப்பை மறைத்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்தவன் இறுக்கி அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்தான் பதமாக. உனக்கு எப்போதும் நான் இருப்பேன் என்று வாசல் வரை சென்று திரும்பி பவளக்கொடியை ஒரு முறை நன்றாக பார்த்தான். அதுதான் இவர்கள் பார்த்து கொண்ட கடைசி பார்வை. வெளியே வந்தவன் ஊருக்குள் வழக்கமாக தன் தாய் செல்லும் இடம் மற்றும் கோயிலுக்கு என்று அனைத்தும் தேடி பார்த்தவன் ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் உடனே எடுத்திருந்தான். ஹலோ, யாரு? அது அண்ணா, நான் தான் கட்சி ஆபீஸ்ல டீ வாங்கி கொடுப்பேன்ல, முருகேசன். சொல்றா. அம்மாக்கும் உங்களுக்கும் வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அம்மாவை இப்பதான் நான் டெல்லிக்கு போற ட்ரெயின்ல பார்த்தேன், அழுதுட்டே போறாங்கண்ணா. மா என்று நொந்தவன் தந்தைக்கு அழைத்து டெல்லியில் இருக்கும் தன் பெரிய அன்னை விலாசம் எல்லாம் வாங்கி கொண்டு அவசரமாக இவனும் ஒரு பஸ் ஏறினான். இவன் பஸ் ஏறும் போதே அவன் பவளக்கொடி நினைவில் தான் இருந்தார். சரி, எப்படியும் மணிகண்டன் வர ஒரு வாரம் ஆகுமே, அதற்குள் அன்னையை பார்த்து சரிபடுத்தி விட்டு வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் அவளை பார்க்கலாம். இருட்ட தொடங்கி விட்டது. அதனால் அவள் அப்பா வேறு வந்து திண்ணையில் படுத்து சலம்பி கொண்டிருப்பார். இப்போதைக்கு அங்கு யாரும் அழைத்து அவளிடம் அலைபேசி கொடுக்க சொல்லவோ இல்லை விஷயத்தை கூறவோ முடியாது. முதலில் விடியட்டும், அவள் நன்றாக உறங்கி எழட்டும் என்றுதான் பவளக்கொடியை பத்திரமாக இருப்பதாக மணிமாறன் நம்பினான். இவன் ஏறிய பேருந்து தமிழ்நாட்டை கடந்து வடக்கை நோக்கி செல்ல சரியாக மணிகண்டன் பவளக்கொடி வீட்டு வாசலில் வந்து நின்றான், யாரும் பார்க்காமல். ஒரே இரவு மூவர் வாழ்வும் முடிந்து போக ஆரம்பமானது. அத்தியாயம் 36. கதவை சத்தம் வராமல் தட்ட முழித்தே இருந்த பவளக்கொடி ஓடி வந்து கதவை திறந்தாள். அத்தா, வாயில் விரல் வைத்து சத்தம் போடாதே என்ற மணிகண்டன் அவளை இழுத்து கொண்டு உள்ளே வந்தான். தங்கம், என்னடா இது? அழாத ப்ளீஸ். அதான் நான் வந்துட்டேன்ல. தன்னை கட்டி கொண்டு குலுங்கி அழுக இவன் தான் அவள் வயிற்றை பிடித்து கொண்டான். பவளக்கொடி கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் விடாமல் அழுது கரைந்தாள். பாட்டியின் பிரிவு மாறனின் மனதை காயப்படுத்தியது. இப்போது வயிற்றில் உருவாகி இருக்கும் பிள்ளை வேறு எல்லாம் அவள் மனநிலையை குழப்பி வைத்திருந்தது. தெளிவில்லாத நிலை. அவள் அழுகையுடனே இத்தனை நாள் கதையும் மனதை அழுத்திய பாரதியும் பேச ஆரம்பிக்க இவனுக்கோ மெல்ல படபடப்பு தான். தங்கம், அதெல்லாம் நம்ம பஸ்ல போய்கிட்டே பேசிப்போமா? பஸ்லயா? எங்க? ஊருக்குடி. அங்க அத்தனை வேலையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கேன்டி. நீ புள்ள உண்டாக்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து மனசு அங்க இருக்கவே முடியல. உன்னை பார்க்கணும். உன் கூட இந்த நேரத்துல நான் இல்லைனா அப்புறம் நான் என்னடி ஆம்பள. அதான் என்னோட ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், உன்னை கூட்டிட்டு வரேன்னு. அப்போ மாறா? மதிய மலைபேசியில் கூட தன்னிடம் இன்னும் வர ஒரு வாரம் ஆகும் என்று கூறிய மணிகண்டன் இப்பொழுது நடுஜாமத்தில் வந்து நிற்கிறானே என்று கூட அவளுக்கு யோசனை வரவில்லை. தான் பிள்ளை பேரு உண்டாகி இருக்கிறோம் என்று தான் தன்னை பார்க்க ஓடி வந்திருக்கிறான் என்று அவளே கூறிக்கொண்டாள். இனி ஒரு முறை மாறனுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அவனை தேடுகிறாள். அது நம்ம கிளம்புவோண்டி, அவன் கிட்ட பேசிக்குவோம் வா. இல்ல மணி, இனி ஒரு முறை மாறனுக்கு தெரியாம எதுவும் பண்ண என்னால முடியாதுடா. ஐயோ தங்கம், புரிஞ்சுக்கோ. எங்களுக்குன்னு ஒரு வீணா போன ஜாதி சங்கம் இருக்கு. அதுக்கு தலைவர் மாறனோட அப்பா தான். அந்த ஆளுக்கு நம்மளோட லவ் மேட்டர் தெரிஞ்சு நீ மாசமா இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. யாரு சொன்னாங்கன்னு தெரியல. நாளைக்கு காலையிலேயே விடிஞ்சதுமே உனக்கும் உன்னோட ஒண்ணு விட்ட அத்தை பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு மத்தியானமே இந்த கருவை கலைக்கிறதுக்கு பப்பாளி காய் வர எடுத்து வச்சிருக்காங்களாண்டி. அது கேள்விப்பட்டுதான் மூச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். முகத்தில் அவன் காட்டிய பதட்டமும் கண்ணில் அவன் காட்டிய கலக்கமும் அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்று நம்ப வைத்தது. ஐயோ, இப்ப என்ன பண்றது மணி? சரி, நீ மாறனுக்கு போன் போட்டு கொடு, நான் பேசிக்கிறேன். சூப்பர்ல, மறந்தே போயிட்டேன் பாரு. வாகாக தன் கைபேசியை தூக்கி பவளக்கொடியின் கையில் வைக்க அவளும் மாறன்
எனக்கு அழைத்து அழைத்து பார்த்து அது ஒன்று ஹிந்தியில் பேசியது, இல்லை என்றால் ஆங்கிலத்தில் பேசியது. இவளுக்கு இரண்டுமே புரியாமல் குழம்பி தவித்து மணியிடமே நீட்ட அவனும் அதை கேட்டு சற்று பதறியவனாக, பவளம், மாறன் செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குடி, அதுவும் ஹிந்தியில சொல்லுதுன்னா அப்போ நம்ம ஊர்ல இல்லையாவே? சரி, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம 2 பேரோட காதலுக்கு மட்டும் இல்ல, உன் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தையோட உயிருக்கும் சேர்த்துதான் பாதிப்பு. உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல போதை தெரிஞ்சு வயலுக்கு போக எந்திரிச்சிருவாரு. நம்மளால கிளம்பவே முடியாது. வா, நம்ம கிளம்பி போயிட்டு அங்க மாறனை கூப்பிட்டு பேசிக்கலாம். மணிகண்டன் பவளக்கொடியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே செல்ல, அவள் ஏற்கனவே மாறன் சொன்னது போல் தன் துணிகளை அடுக்கி வைத்திருந்த மூட்டை முடிச்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். இவர்கள் சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்ததும் சொல்லி வைத்தது போல ஒருவன் வந்து, என்னன்னே, நீங்க சென்னைக்கு கிளம்புறீங்களா? ஆமாண்டா, அங்கதான் வேலை பாக்குறேன், உனக்கு தெரியாதா? அப்படியா? அப்ப மாறன் மும்பை போற பஸ்ல பார்த்தேன், அங்க எதுக்கு போகுது? எதே, எப்படா? அவரை மதியமே பார்த்தேனே, இந்நேரத்துக்கு அவர் மும்பையே போய் சேர்ந்திருப்பாரு. ஓ, தெரியலையேடா, ஏதாச்சும் வேலையா இருக்கும். சரிடா, நான் வரேன். மின்னலென வந்து சொன்னவனுக்கு டாட்டா போட்டு விட்டு இவன் இருக்கையில் அமர பவளக்கொடி முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. எதுக்கு மணி? மாறன் என்கிட்ட சொல்லாம போயிருப்பான். என்னைய கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? அவன் அப்ப எதுவும் சொல்லி அனுப்பியிருப்பான். முதலில் மணிகண்டன் பதிலில் சற்று அஜாக்கிரதை தெரிந்தது. இதுவரை எப்போது என்ன கேள்வி கேட்டாலும் உயிருக பதில் சொல்லும் மணிகண்டன் இவன் இல்லையே என்று ஒரு நிமிடம் அவன் முகத்தையே பார்த்தவள், சரி, ஏகப்பட்ட வருத்தத்தில் வாழ்வில் அடுத்து என்ன நடக்க போகின்றது என்ற குழப்பத்தில் இருப்பானோ என்று அவனின் கையை ஆதரவாக பற்றி கொண்டு அவனின் தோல் சாய்ந்தாள். ஆனால் மனம் முழுக்க மாறன் நினைவுதான் இருந்தது. கண்ணை மூடினால் மாறன் முகம்தான். சிறுவயதில் தான் பயந்த பொழுது தனக்கு ஒரு பொம்மையை கொடுத்து தன்னையே அந்த பொம்மையாக நினைத்து உடன் இருப்பதாக நினைத்துக்கொள் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலிருந்து இப்போது வரைக்கும் என்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கூடவே இருந்திருக்கிறான். அப்படி இருக்க இப்பொழுது நாம் வயிற்று பிள்ளையை சுமந்து இருக்கும் பொழுது எப்படி அவன் என்னை விட்டு சென்றிருப்பான்? ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் நான் செய்ததனால் ஏற்பட்ட கோபமாக இருந்திருக்குமா? அப்படி கோபப்படுபவன் எதற்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தன் உடல்நிலையை கவனிக்க வேண்டும்? என்னென்னவோ யோசித்தாள். தூக்கம் வர மறுத்தது. வயிறு கிள்ளியது பசிக்காக. பசி என்றதுமே மாறன் முகம்தான் ஞாபகமும் வந்தது. பசிக்குது மணி. அவனவன் இங்க என்ன டென்ஷன்ல இருக்கான்? இப்போ உனக்கு சோறு ரொம்ப முக்கியமா? எப்ப பாரு தின்னுட்டே இருக்காத. ஊருக்கு போய் இறங்குனதும் வாங்கி தரேன். அவள் அதிர்ச்சியில் மணிகண்டன் முகம் பார்க்க, அவனோ அதில்ல பவளம் என்று ஏதோ சொல்ல வர கண்ணை மூடி சீட்டில் தலை சாய்த்தாள். ஏற்கனவே ஏற்பட்ட மன உளைச்சல், உடல் சோர்வு, அதை காட்டிலும் மசக்கையின் ஒவ்வாமை அனைத்தும் ஒன்று சேர அயற்சியில் அவன் உறங்கியும் போனாள். நன்றாக விடிந்திருந்தது. இவர்கள் சென்னை வந்து இறங்க தன் அலைபேசி எடுத்து யாருக்கோ மணிகண்டன் அழைக்க சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பெரிய வெள்ளை ஆம்னி வண்டி வந்து நின்றது. அதில் இருவருமாக ஏற அது ஒரு குட்டி குடியிருப்புக்குள் சென்றது. அங்கு 10 வீடுகள் பொட்டி பொட்டியாக இருக்க ஒரு பெண்மணி வந்து மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கில் இணைத்து ஈரம் காயாத தாலியை வந்து மணிகண்டன் கையில் நீட்ட, அங்கு வாசலிலேயே வைக்கப்பட்டிருக்கும் கந்திருஷ்டி விநாயகர் முன்பு நின்று பவளக்கொடியின் கழுத்தில் அந்த தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டவர் நெற்றியில் குங்குமம் வைக்க அவர்களுக்காக ஒதுக்கி வைத்திருந்த அந்த 10க்கு 10 அறைக்குள் அங்கு இருக்கும் மற்ற பெண்களை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார்கள். எப்பா மணிகண்டா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்க வீட்டிலே சாப்பிட்டுக்கட்டோ. ராவு நீ தூங்க மட்டும் வந்து கூட்டிட்டு போ. இன்னைக்குள்ள எல்லா பொருளும் வாங்கி போடு. நாளையில இருந்து அந்த பிள்ளை சமைச்சு சாப்பிட்டுக்கட்டோ. புதோடல அதான் மிரண்டு போயிட போகுது. ஒரு நடுத்தர வயது பெண் கூற அவனும் சரி என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றான். பவளம் ஏண்டா டல்லா இருக்க? உனக்கு இந்த இடம் புதுசா இருக்குன்னு பயப்படாத. நான் உன் கூடயே இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. மாறன் போன் எடுத்தா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், சரியா? அவசர வேலையா இருக்கு. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக போட்ட வேலையை போட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன். நான் இப்ப போயிட்டு பிறகு வரேன். இங்கேயே இருக்கவங்க எல்லாரும் என் கூட வேலை பார்க்குற அண்ணன்களோட குடும்பம் தான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத.
என்றவன் அவளை இழுத்து அணைத்து, சிரிடி எங்க, அவள் சிரிப்பில் உயிரில்லை. அதை கவனிக்க தற்போது அவனுக்கு நேரமும் இல்லை. விடியற் காலை பவளக்கொடியை இந்த வீட்டில் விட்டுவிட்டு சென்றவன் தான். இதோ நள்ளிரவு ஆகிறது, இன்னும் வரவில்லை. இதில் ஊரில் தன் தந்தை என்ன புரளி ஏற்படுத்தி இருப்பாரோ என்ற கலக்கம், மாறனுக்கு என்ன ஆனது, தன்னை தேடி இருப்பானோ என்ற வருத்தம், மசக்கையில் அன்னை மடி தேடியது மங்கை. அவளின் அன்னை மாறன் தானே. அவளுக்கு இப்பொழுது கூட மணிகண்டன் தவறாக என்ன தோன்றவில்லை. அந்த சிறிய வீட்டில் இவன் படுக்கை பாய் கூட இல்லை. ஊரில் இருந்து கொண்டு வந்த தன் துணிகளில் பாட்டியின் சேலை ஒன்றை எடுத்து விரித்தவள் மாறனின் சட்டையை அணிந்து கொண்டு உடல் குறுக்கி அந்த தரையில் படுத்து கொண்டாள். நடுஇரவு கதவு தட்டும் ஓசையில் கண்ணை கசக்கி முழித்தவள் மெல்ல எழுந்து கதவை திறக்க, என்ன ஆடி அசைஞ்சு வந்து கதவு திறந்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் தட்டுறது? இங்க நம்ம வீடு மட்டும்தான் இருக்கோமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு இல்ல? நீ ஒண்ணுமே இல்லாம இருப்பன. ராத்திரியோட ராத்திரியா சாமா வாங்கிட்டு வந்தேன் பாரு, தள்ளு உள்ள என்று சிடுசிடுத்த மணிகண்டன் வண்டி நிறைய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் வாங்கியிருந்தான். அதில் சமையலுக்கு தேவையானது படுக்கை பாய் முதற்கொண்டு உள்ளடக்கம்தான். அவன் திட்டிவிட்டானே என்று முகம் சுருங்கியவள் அவன் பார்த்து பார்த்து இறக்கி வைக்கும் பொருள்களை பார்த்து, நமக்காகத்தானே அனைத்தும் வாங்கி வந்திருக்கிறான், கொஞ்சம் தாமதமாக கதவு திறக்கவும் அவனுக்கு உடல் அலுப்பு இருக்கும் அல்லவா என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவள் சிரித்த முகமாக மணிகண்டன் பூசிக்கொண்ட அமைதி பொறுமை சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து அதன் உண்மை நிறத்தை காட்ட ஆரம்பித்தது. என்ன மக்களே, அத்தியாயங்கள் கேட்டு முடிச்சாச்சா? அடுத்தடுத்த அத்தியாயங்கள் கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த கதை எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமானது ஹைப், HYPE ஹைப். நீங்க லைக் பட்டன் அமுத்துனீங்கனாலே கண்டிப்பா ஹைப்ல தான் போய் நிற்கும். ஸோ உங்களோட ஹைப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க.